ஒரு மூமினே குர்ஆனில ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறான். அது எந்த மரம்னு நீங்க சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் எந்த சஹாபியும் சொல்ல இல்லை. எந்த சஹாபி, பெரிய பெரிய சஹாபியெல்லாம் அங்க இருந்தாங்க, யாருமே பதில் சொல்ல இல்லை. பதில் சொல்லாத பட்சத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பேரிச்ச மரம். ஒரு முஸ்லிம பேரிச்ச மரத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறான். அதனால அந்த மூமின் பேரிச்ச மரத்தை போலயே இருக்கணும். அவனோட காலெல்லாம் பூமியில பதுங்கி இருக்கணும், அவனோட உடம்பெல்லாம் வானலாவ படர்ந்து இருக்கணும், அவன் காய்க்கணும், பூக்கணும், அந்த மரத்தில் அந்த 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 தண்டிகளை வெட்டி மாதிரி அந்த வெட்டு அடையாளம் எல்லாம் இருக்கணும். பேரிச்சம்பளம் விற்கிறவன் மேலே ஏறணும் இருக்கா? ஒப்பீடு என்ன? அந்த பேரித்த மரம் எப்படி மனிதனுக்கு பயன் கொடுக்குதோ அதே மாதிரி அந்த மூமினிடத்திலே இருந்து நல்ல பண்புகள் வெளியாகணும். அதுதான் ஒப்பீடு. அதுதான் ஒப்பீடு. அந்த ஒப்பீடை விட்டு போட்டு அவர் பேரித்த மரத்தை மாதிரியே இருக்கணும். எப்படி ஒப்பிடுறது? ஏன்னா ஜெயித் ஆகிறவன் சிங்கத்தை போல என்று சொன்னா அவர் சிங்கத்தை போலன்னா அவருக்கு வால் இருக்கணும், அவர் கஞ்சிக்கணும், காட்டுல தான் இருக்கணும், விலங்குகளை கொண்டு தின்னணும் அர்த்தமா? சிங்கத்தை போல அவர் வீரத்தில சிங்கம், வீரத்தில மட்டும்தான். ஒப்பீடு அதுதான். ஒப்பீடு அதுதான். சந்திரனை போல அவரோட முகம் ஜொலிக்குது. ஒருத்தரை பார்த்து சொன்னா முகம் ஜொலிக்குது, நான் சந்திரனை போல வட்டமா இருக்கணும். அது அர்த்தம் வட்டமா இருக்கணும். அவரு சூரியன் வந்தா அவர் மறைஞ்சிடணும், தேய்புரியா வரணும், வளர்பிரியா வரணும். அந்த ஒப்பீடு எல்லாம் செய்ய முடியுமா? சந்திரனை போல அவருடைய முகம் ஜொலிக்குது, அதுதான் வர்ணிப்பு. ஒப்பீடு அதுதான். ஒப்பீடு அதுதான். அந்த ஒப்பீடை விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் எங்களை போல ஆள் தான். ஆமா, எங்களை போல ஆள். எதுல எங்களை போல ஆள்? திங்கிறதுல, குடிக்கிறதுல, தூங்குறதுல. அதுல எங்களை போல இல்லைங்க. திங்கிறதுல குடிக்கிறது கூட எங்களை போல இல்லை. ஏன் சாப்பிடணும்? அவங்க எதுக்கு சாப்பிடணும்? அவங்களோட உள்ரங்கம் என்ன, வெளிரங்கம் என்ன? அவங்களோட கண் தூங்குச்சின்றாங்க, கல்வி தூங்கலன்றாங்க. நாங்க தூங்குவோம், கண்ணும் தூங்கும், கல்வும் தூங்கும், ரெண்டும் தூங்கிடும். அவங்களோட கண் மட்டும் கண்ணும் தூங்கி இருந்தா அவங்களோட வகை எல்லாம் மார்க்கமாக்கிறார். ருயத்தில் அன்பியாய் வகையும் நபிமார்களுடைய கனவு எல்லாம் வகி, அது மார்க்கமாக்கப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க, மகன் அறுக்கிறத கனவுல கண்டாங்க, துடி கொண்டு போனாங்க. நீங்கள் என்னாலும் கனவு கண்டுட்டு மகன் அறுக்கிறதுக்கு கனவு கண்டுட்டு கூட்டி கொண்டு போகலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பிடுமா? நபிமாரு அவங்களோட உள்ரங்கம் வேற, வெளிரங்கம் வேற. அவங்களோட பசரியத்துங்கிறது வெளிரங்கம், உள்ரங்கம் கல்போட சம்பந்தப்பட்டது. அந்த கல்பு அல்லாஹ்வோட எந்த நேரத்திலும் தொடர்புள்ளதாகத்தான் இருக்கும். அவங்கள கல்பு அல்லாஹ்வோட தொடர்பு அற்றதாக போயிட்டா அவங்க நபிமாரா இருக்க இயலாது, ரசூல்மாரா இருக்க இயலாது. எந்த நேரம் தொடர்பா தான் இருக்கணும். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட எந்த நேரமும் தொடர்பு உடையவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுடைய தொடர்பு அல்லாஹ்வை விட்டும் எப்பொழுதும் அருந்து போக இல்லை. அருந்து போயிருந்தா அவங்க நபி இல்லை, அருந்து போயிருந்தா நபி இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், சிறுநீர் கழிச்சாங்களே, சுத்தம் செஞ்சாங்களே, நஜீஸா இருந்ததுனால தானே அவங்க பகலினாங்களே கேட்கலாம். ஆமா, அவங்க சிறுநீர் கழிச்சு கழுவாம விட்டா அவங்க ஒரு தூரம் கழுவ மாட்டோம். ஏன்? அவங்க வழிகாட்டி அவங்களே. அப்ப அவங்க சிறுநீர் சுத்தமாக இருந்தாலும் அவங்க கழுகித்தான் ஆகணும் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. அவங்க கழுகலாடி நாங்களும் கழுவ மாட்டோம், நாங்களும் கழுவ மாட்டோம். அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையில 2 ரக்காத்து தொழுதாங்க, சலாம் கொடுத்திருக்கிறாங்க. அது மறதி அவங்களுக்கு இல்ல, மறதி இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சான். எங்களுக்கு மறதியாக 2 ரக்காத்து தொழுது பட்டுட்டா எப்படி நாங்க நடந்து கொள்றது என்ற ஷரியத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடைமுறைப்படுத்தி காட்டினது. இஸ்திக்பார் செஞ்சாங்க என்றோம் இல்ல, பாவம் செஞ்சதுக்காக இஸ்திக்பார் செஞ்சாங்களா? பாவம் செஞ்சாங்கன்னு வந்துட்டு அவங்க பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை செய்யறது எங்களுக்கு சுன்னத்தா போயிருமே. ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சிருந்தா அவங்க செஞ்ச பாவத்தை நாங்களும் செய்யறது சுன்னத்தா போயிருமே.
அப்ப குர்ஆன்ல வந்திருக்கு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்பிருஹு இன்னஹு கான தவ்வாபா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். பாவம் செஞ்சதுனால தான் பிழை பொறுக்க தேட சொல்லி இருக்கிறான் என்ற அந்த ஆயத்தை பிடிச்சு கொண்டு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்றதா? இப்ப பாவம் செய்யற ஆள அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பியதே தவறா போச்சு. அல்லாஹ் அந்த அளவுக்கு மடையனா போனா? பாவம் செய்யற ஆள நபியா அல்லாஹ் தஆலா அனுப்புறதா இருந்தா இப்ப யாரு தவறு செஞ்சது? ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சாங்களா அல்லாஹ் தஆலா தவறு செஞ்சானா? அல்லாஹ் தானே செஞ்சாப்போ. அது தவறு இல்ல, அவங்க செஞ்சது பாவம் இல்ல. எங்களுக்கு படிப்பினைக்கு அந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிருக்கிறான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அந்த தூக்கம் என்றாலும் சாப்பாடு என்றாலும் மத்துமுண்டானது என்றாலும் எல்லாமே வெளிரங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ரங்கத்தோடு அவங்களுக்கு இதோட எந்த தொடர்பும் இல்லை. அப்படி சாப்பிட்டு தான் ஆகணும் இருந்தா ஏன் பௌத்துல கல்லு வச்சு கட்டினாங்க? 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தன் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்குறானா? என்ன குர்ஆனுக்கு விளக்கம்? மாலிஹாதர் ரசூல் யவ்குலு தஆம் வ யம்ஷி பில் அஸ்வாக். இந்த ரசூலுக்கு என்ன பிடிச்சிருக்குது? அவர் என்ன நல்லா சாப்பிடுறாரு, அவர் பட்டணத்துல திரிஞ்சு கொண்டு திரிகிறாரு என்று அந்த காபிர்கள் அப்ப சொன்னார். ரசூலுல்லாஹ் நிராகரிச்ச காபிர்கள். அது மட்டுமா சொன்னா? என்ன ரசூலா இவர் தானே வரணும், ஏன் மலக்குகளை அனுப்பியிருக்கப்படாதா அல்லது நாங்க ரொம்ப பார்த்திருக்கப்படாதா என்றுதான் அந்த காபிர்கள் அந்த காலத்துல சொன்னாலும் அந்த ஆயத்தை பிடிச்சு கொண்டு இவன் சொல்றான் மாலிஹாதர் ரசூல் யவ்குலு தஆம் வ யம்ஷி பில் அஸ்வாக். ஏண்டா பௌரு புடக்க திண்டாங்க, ரோட்டு வழிய தாவத்துடைய வேலை செஞ்சு தெரிஞ்சாங்க. எங்க வந்திருக்கு எங்க அந்த தப்சீர் வந்திருக்கு? மாலிஹாதர் ரசூல் யவ்குலு தஆம் வ யம்ஷி பில் அஸ்வாக். என்ன நல்லா பௌரு புடக்க திண்டாங்க, நல்லா கொரட்டை விட்டு பழுத்தாங்க, ரோட்ல சுத்தி திரிஞ்சாங்க, தௌவத்துடைய வேலை செஞ்சாங்க. முஃப்தியிட பயானி. மற்றவன் வழிகட்டு போவானா இல்லையா? மற்றவன் வழிகட்டு போவானா இல்லையா? அப்படி ஆயத்து வந்திருக்கான், அப்ப அப்படி அப்ப தௌவத்துடைய வேலை எல்லாரும் செய்யணும். எங்க வந்திருக்கு? எங்க வந்திருக்கு? அப்ப இவன் யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் கால ஃபில் குர்ஆனி பிரைஹி ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தின்படிக்கு குர்ஆனுக்கு யார் விளக்கம் கொடுக்கிறானோ அவன் ஒதுங்குகின்ற இடத்தை நரகமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது நான் சொல்லல, சஹீஹான ஹதீஸ். முஸ்லிம்ல புகாரில எல்லாத்திலையும் வந்திருக்கு. குர்ஆனுக்கு தன்னுடைய சுய இஷ்ட பிரகாரம் யார் விளக்கம் சொல்லுகிறானோ அவன் ஒதுங்கும் தளத்தை நரகமாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய இயக்கத்தை வளர்க்கிறதுக்கு குர்ஆனை எந்த பக்கத்திலே திசை திருப்பனா? ஆமா, கத்திரிக்காய் வியாபாரியும் அப்படித்தான் ஹதீத திசை திருப்பினா. ஹதீத அந்த போர்வை செஞ்சா மௌலுவான ஹதீது ஒன்னாந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாண்டு மதீனா நகரத்துல ஒரு கத்திரிக்காய் வியாபாரி இருந்தான். ஒரு கத்திரிக்காய் கும்மியில உணர்ந்து போட்டுட்டான். யாரு வாங்குறாப்புல இல்ல. யோசிச்சு பார்த்தா இந்த கத்திரிக்காவை சேல் பண்ணணும். சேல் பண்றதுக்கு முஹம்மத குர்பான் கொடுக்கணும். அவர் இப்படி ஒரு ஹதீதை சொன்னாருன்னு சொல்லணும். மன் நக்கலல் பாதுஞ்சான் தகலல் ஜன்னா. யாருதான் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு லேசா போறதுக்கு யாருதான் முடியும் இல்ல? கத்திரிக்காய் சாப்பிட்டவர் சுவர்க்கத்துக்கு போனான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க சொன்னான். அங்க சனத்துக்கு அந்த பக்கம் பார்க்கல, கத்திரிக்காய் வாங்கிட்டு போய் தரலாம் ஏன் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு. அப்ப அவனோட நோக்கம் என்ன? கத்திரிக்காவை சேல் பண்ணணும். அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸை சொல்லணும். சொன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க, சுவர்க்கத்துக்கு போக பார்ப்பாங்க. அப்படித்தான் இப்ப நடக்குது. எங்களோட வாங்க சுவர்க்கத்துக்கு போகன்னா இனி போறதான். ஒரு சோத்து பாசல் கட்டி அனுப்பினா 500 வருஷத்தை அமல் செஞ்ச நன்மை கொஞ்சாதுக்கு கிடைச்சிரும். மாப்பிள்ளை அனுப்பி வச்சாண்டா இனி 500 வருஷம் வாழ போறதும் இல்லையே. யாரு எந்த பொம்பளை போறோம் 500 வருஷம் வாழ போறா? கூடினா ஒரு 60 வருஷம் வாழுவா, 100 வருஷம் பண்ணுவீங்க, 110 வருஷம் பண்ணுவீங்களே. 500 வருஷத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிருக்க ஒரு சோத்து பார்சலுக்கு இது கட்டுக்கிறது தானே. அப்ப தண்டை இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கணும். ஆள் சேர்க்கிறதுக்கு குர்ஆன் ஆயத்தை மறுமுகம் திருப்பி பிடிக்கணும், ஹதீஸை மறுமுகம் திருப்பி பிடிக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிஷார் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, நாங்க கேட்டுக்க மாட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருப்பாங்க, நாங்க கேட்க மாட்டோம். இப்படி எல்லாம் சமூகத்தில் நடக்குது. வாய்க்கு பேச்சு போட்டு போட்டாச்சு. என்ன ஹதீப் மிம்பர்ல ஏறியாச்சு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது கீழே உள்ளவன மடையின்னு நினைச்சு கொள்ளும். மழை என்ன ஏன் வாய் போட்டு போட்டிருக்கீங்க? இதாக்குள் தெளி சாஹிபக்க யோமல் ஜும்மத்தி அன்சித் ஒல் இமாம் யஹ்துபு ஃபக்கத் லகௌத்தன்னு மோதினார் சொல்லிட்டார் இல்லையா?
என்ன பக்கத்தில் உள்ள சகோதரனை பார்த்து வாய் மூடி என்று சொன்னாலும் உன்னோட ஜும்மா பழுதா போச்சு ஹதீஸை சொல்லிட்டாரு, இப்ப வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. அவரு பரல சரியா நிறைவேற்றினாலும் சரிதான், நிறைவேற்றலாட்டியும் சரிதான், வாயை பத்துட்டு அல்லாஹ் அக்பர் தொழுதுட்டு பின்னால போயிடுவாங்க. ஏகட ஆட்கள் அவர் அப்படி பேசினாரு பாருங்க, இப்படி பேசினாரு பாருங்க, பின்னால வந்து மூணு ஏகட ஆட்கள். மற்றவனுக்கு அதை பத்தி கணக்கு இல்லை. அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினாரு முணங்குவாங்க வந்து எங்கள்கிட்ட. அதுதான் இப்ப நடக்குது. தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, எல்லாம் சட்டாம் பிள்ளையாகி போனான். தட்டி கேட்க ஆள் இல்லை. அவன் பரல விட்டாலும் சரி, சுண்ணத்தை விட்டாலும் சரி. எத்தனையோ இடங்கள்ல ஜும்மாவுல பரலியா விட்டுறான், ஹந்து செலவாத்திலேயே ஓட்டையா விட்டுறான். ஏன்னா 3/4 மணித்தியாலம் உலகம் பூரா கத்துறான், 3/4 மணித்தியாலம் முதுகு எலும்பு வெடிக்கிற வரையும் கத்துறான். அரபுட உள்ளத்தை ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறான். கொத்துபா எங்க வந்த கொத்துபா? யாரு சொல்லி தந்த கொத்துபா? எந்த ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த கொத்துபா இது? சில இடங்கள்ல தமிழ்லயே கொத்துபா, 2 கொத்துபாவும் தமிழ்ல தான். சில இடங்கள்ல கொத்துபாவுல அர்த்தமே இல்லா போச்சு. இப்போ பள்ளிவாசல்கள் நடக்கிற கொத்துபாக்கள்ல அர்த்தமே இல்லா போச்சு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொந்தமான சில விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் அவங்களுக்கு எங்களையும் ஒன்று சேர்த்து சாதாரண மனிதர் என்று சொல்றதுக்கு இடமே கிடையாது. அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பஷரியத்தோட சம்பந்தப்பட்டது. உதாரணமாக எடுத்துக்கொண்டா கைபர் யுத்தத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு யகூதி பெண்மணி ஆட்டுடைய முன் கால் தொடையில நஞ்ச வச்சு கொடுத்துட்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க தான். ஆனா அவங்க வஃபாத்தாக இல்லை. அப்படிதான் இருந்தாங்க. காரணம் அவங்களுடைய ரூஹ் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செஞ்சது. ஜடலத்தோட அவங்களுக்கு சம்பந்தம் இருக்க இல்லை. கடைசி நேரம் உலகத்தை விட்டு பிரிய போற நேரத்தில் அந்த நஞ்சி தான் வேலை செஞ்சது. ஏண்டா மௌத்தியங்கிறது பஷரியத்துக்கு தான், மௌத்தியங்கிறது ரூஹுக்கல்ல, இந்த ஜடலத்துக்கு தான். ஆகவே மௌத்து வரணும் இல்லையா, அந்த நஞ்சி தான் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வேலை செஞ்சது. அதுபோல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தௌர் குகையில இருந்த நேரத்தில் பாம்பு கொத்திச்சு நாங்க சொல்றோம். விஷம்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மிலீர் வச்சாங்க தான். விஷம் இறங்கிச்சா? இல்ல, விஷம் உள்ளுக்கு தான் இருந்துச்சா. அது வேலை செய்யல. அது எப்ப வேலை செஞ்சிச்சு? உலகத்தை விட்டு பிரிய போற சமயத்தில் ஜடலத்துக்கு தானே மௌத்து, அந்த விஷம் வேலை செஞ்சிச்சு. அப்பதான் நாயகம் அந்த அபூபக்கர் சித்திக் வஃபாத்தானாங்க. அப்ப பஷரியத்து ஜடலம் என்கிறது வேற, ரூஹு என்கிறது வேற. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுடைய தன்மையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை, அவங்களுக்கு உறக்கமும் இல்லை. ஏன்? எந்த நேரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட